வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையும் வாழைப்பழமும் வச்சு ஒரு கேசரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு அளவு சொல்லிடுறேன் நான். 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், 1 கப்பு நெய் எடுத்திருக்கோம். 1 கப்பு வந்து கட் பண்ண வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் வந்து பெங்களூர் ரஸ்தாலி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். குங்குமப்பூ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல வந்து ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இதெல்லாம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சேர்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நெய்யை விட்டுக்கலாம். 1 கப் நெய் விட்டுட்டோம். ஸோ இந்த நெய்லேயே வந்து இந்த ரவை நல்லா பொரியணும். ஸோ அதனால நம்ம ரவையும் சேர்த்துடலாம். நல்ல நெய்லேயே பொரியட்டும். பாருங்க, நெய்யில் ரவை நல்லா பொரிஞ்சிருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை. இப்போ இது கூடவே வந்து ஒரே 1 கப் வந்து வாழைப்பழம், கட் பண்ண வாழைப்பழம். எல்லாம் 1 கப் ஈக்குவல். ஆமாம், எல்லாம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு. இந்த குங்குமப்பூவையும் சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நல்லா 1 கப்பு பால் சேர்த்துருவோம். பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். நடுவில் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்க, ரவை வெந்திருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க, அந்த நெய் நிறைய, அந்த 1 கப்பு நெய் விட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயே அந்த ரவை நல்லா வறுபட்டுருமா. ஸோ பொரிஞ்சு வந்துடும். இந்த பாலோட இந்த பழத்தோட சேர்ந்துரும்போது எவ்வளோ நல்லா இருப்பாங்க, சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு, அவ்வளோதான். நம்மளுடைய வாழைப்பழ கேசரி ரெடி. நம்மளுடைய வாழைப்பழ கேசரி ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.